பாவங்க மனோஜ். பாடா படுத்துறாங்க நம்ம ரோஹிணி. பேய் மாதிரி வந்துக்கிட்டு சும்மாவே அவரை நடித்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் பேய் மாதிரி வேற வந்து நடித்து ஏமாற்றி கிறிஸ்துவங்களை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன், நீங்கள் அவனை பாசமாக அன்பாக பார்த்துக்கணுன்னு போட்டு சித்திரவதை படுத்துறாங்க. மனோஜும் பயந்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸு எப்படா வருவான் வெளியே அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி எதிர்பார்த்துட்டு அந்த டைம் வந்து முத்து வந்து காசு சேர்த்து உண்டியல் போட்டுட்ருக்கா. இவன் இப்படியே 10 ரூபா 20 ரூபான்னு சேர்த்து எப்போ தான் ரூம் கட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. சிறுக சிறுக சேர்த்தாலும் ஒரு நாள் முத்து பெருசாக கட்டிடுவார் ரூமை. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸும் வந்துட்டார். வந்தோடனே கண்ணை காமிக்கிறாங்க ரோஹிணி. உடனே டேடி அப்படின்னு கூப்பிடுவேன். இவன் என்ன டேடின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முத்து தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க. சொன்னோடனே இங்கே நானும் அவனும் தானமா இருக்கோம், அவன் யாரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஒரே கன்ஃபியூஷனில் யாரடா கூப்பிட்டோம். உடனே கிறிஸ் போய் மனோஜ்கிட்ட நின்றுக்கிட்டோன்னா இதுக்கடா நீ என் மையனை கூப்பிட்ட அப்படிங்கிற, யாரை பார்த்து நீ அப்பான்னு கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி விஜயா கோப்பிட்டு ரோஹிணி என் வேலை சூடு வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சின்ன குழந்தை என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி முத்தோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் வந்து யார் இப்படிலாம் கூப்பிட சொன்னா அப்படின்னு கேட்கல நம்ம கிறிஸ் வந்து ரோஹிணியை பார்த்து கை நீட்டுறாரு. ரோஹிணி நான் எதுவும் சொல்லலையே அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னே உடனே மனோஜ் யோசிக்கிறாரு. அந்த பேய் வேஷத்தில் போட்டு சொன்னது, அம்மா ரோஹிணியும் சொல்லலை கிறிஸும் சொல்லலைம்மா, அது வேற கிறிஸை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா சொல்கிற குழப்புற, சொல்கிறேம்மா கொஞ்ச நாள் சென்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தானே கூப்பிட்டுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதனால் 4 பேர் பார்த்தா என்ன வீட்டுக்குள்ளே தானே 4 பேர் பார்த்தா நினச்சிட்டு போகிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிறிஸு சொன்னால் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து கேஸ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் எப்படி சொல்லிட்டு போயிட்டா, இதில் ஏதோ குழப்பமாக இருக்குடா, நீ வந்து அவங்க பாட்டிக்கு ஃபோன் அடிச்சு பேசணுண்டா அப்படிங்கிற மாதிரி முத்தோட அப்பா சொல்கிறாங்க. மீனா ஃபோன் அடிச்சுட்டு அப்பா சும்மா சொல்ல மாட்டேன். அதே டைம் பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடா. அங்கே போய் மீனா வந்து கத்திட்டு இருக்காங்க. எப்போதையும் உண்மையை சொல்லு, உன்னால் நானும் சித்திரவதைப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு